இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்ல போறது 2வது குழந்தை வேணுமா வேண்டாமான்னு யோசிக்கிறவங்களுக்கான வீடியோ. 2வது குழந்தை வேணுமா வேண்டாமா? வேணுன்றது எங்களோட சஜஷன். ஏன்னா 2 குழந்தை இருக்கும்போது சைக்காலஜிக்கலா ஒரு ஷேரிங் இருக்கும். ஒரு லவ் அண்ட் அஃபெக்ஷன் இருக்கும். என்ன டாக்டர் இந்த காலத்துல ஒரு குழந்தையே வளர்க்க முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா கூட, குழந்தை 2 பெத்து வளர்க்கறது ஒரு நல்ல எஃபர்ட். நீங்க எத்தனையோ வேலைகள் வாழ்க்கையில பண்ண போறீங்க. அதுல இன்னொரு குழந்தையும் சேர்த்து 2 குழந்தையா வளர்த்தீங்கன்னா, அந்த குழந்தைக்கு ஒரு ஃபியூச்சர் சப்போர்ட்டாவும் இருக்கும். குழந்தைக்கு ஃபியூச்சர்ல எப்படி ஷேர் பண்ணணும் லவ் அண்ட் அஃபெக்ஷனையும் புரியும். சரி ஓகே. நீங்க ஒரு குழந்தை தான் வேணும்னு முடிவு பண்ணிட்டீங்கனாலும், அது நல்லது தான். நீங்க அதிலேயே ப்ரொசீட் பண்ணலாம். ஆனா, ஒரு குழந்தை இருந்தா போதும்னு சொல்லிட்டு, கவனிக்காம விட்டுட்டு, 35 வயசுக்கு மேல, அந்த குழந்தைக்கு 10 வயசு ஆகும்போது, எனக்கு இன்னொரு குழந்தையும் வேணும்னு புதுசா ஆசை வந்துருச்சு டாக்டர்ன்னு வரும்போது தான் பிரச்சனை வருது. இல்ல 2 குழந்தை வேணும் டாக்டர். ஆனா இயற்கையா நடக்கிறப்ப நடக்கட்டும்னு விட்டுட்டோம். அப்படின்னு நினைக்கும்போது இன்னுமே பிரச்சனை வருது. நான் சொல்லப் போற ஸ்டோரி 39 வயசு அவங்களுக்கு. அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனில வொர்க் பண்றாங்க. இவங்க 2 பேரும் கல்யாணம் ஆகி 16 இயர்ஸ் 16 வருஷம் என்கிட்ட வரும்போது. அப்ப கல்யாணம் ஆகி 2 வருஷத்திலேயே தானாவே குழந்தை நின்னுடுச்சு. அழகான ஒரு பையன். நல்லா இருக்காரு. சந்தோஷமா லைஃப் லீட் ஆயிட்டு இருக்கு. ஸோ அந்த பொண்ணு அவங்களும் வேலைக்கு போயிட்டாங்க. அவங்க ஹஸ்பண்டும் வேலைக்கு போயிட்டாங்க. 2 பேருமே பிஸி. அந்த குழந்தைய வளர்க்குறதே அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. டே கேர்ல போடணும், கூட்டிட்டு வரணும், ஃபேமிலிய சமாளிக்கணும், குழந்தைய பெஸ்ட்டா வளர்க்கணும், எல்லா கோச்சிங்லயும் போடணும், குழந்தைய நெறைய பிரைஸ் வாங்கணும். இவங்களும் வாழ்க்கையில இம்ப்ரூவ் ஆகணும். ஸோ இந்த மாரி வாழ்க்கை போராட்டம் ஓடிக்கிட்டே இருக்க, அவங்க எப்ப எனக்கு 2வது குழந்தை இன்னும் நிக்கலையே அப்படின்னு ரியலைஸ் பண்ணும்போதே 37 வயசு ஆயிடுச்சு. 37 வயசுல ஒரு ஐவிஎஃப் சென்டருக்கு போயிருக்காங்க. ஐயுஐ 2 தடவ பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஐவிஎஃப்பும் அட்டெம்ப்ட் பண்ணியிருக்காங்க. ஐவிஎஃப் பண்ணி நல்ல விதமான முட்டைகள் வரல அப்படின்னு சொல்லிட்டு, எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபரே பண்ணல. ஃபெயிலியர் ஆகி என்கிட்ட வரும்போது 39 வயசு. அப்ப என்ன பிரச்சனை? அவங்களோட ஏஎம்ஹெச் 1.4 1.4 ஆயிடுச்சு. ஹஸ்பண்டுக்கு ஸ்பெர்ம் கவுண்ட் 10 மில்லியன் கம்மி ஆயிடுச்சு. 2 பேருக்குமே இயற்கையாவே குழந்தை நின்னிருந்தோம். அந்த குழந்தைக்கு இப்ப 14 வயசு. இப்போ அவங்க 2வது குழந்தை கட்டாயம் வேணும். நான் அவங்ககிட்ட கேட்டதே ஒண்ணு தான். கட்டாயம் உங்களுக்கு 2வது குழந்தை வேணுமா? இல்ல ஆப்ஷனலா? அப்படின்றத கேட்போம். சில பேருக்கு இயற்கையா ட்ரை பண்ணி வந்தா ஓகே டாக்டர். இல்லன்னா ஒரு குழந்தையே போதும். இது ஒரு விதமான பேஷண்ட். சில பேரு கட்டாயம் எனக்கு 2வது குழந்தை வேணும் மேடம். என்ன பண்ணாலும் சரி எனக்கு 2வது குழந்தை வேணும். எங்களுக்கு நானே தனியா வளர்ந்துட்டேன். இல்ல என் குழந்தைக்கு ஃபியூச்சர்ல யாரு சப்போர்ட்டா இருப்பாங்க அப்படின்னு நினைச்சு வேணும்னு முடிவு பண்ணிடுறாங்க. ஆனா அதுக்கு ஆக்ட் பண்றது கிடையாது. திங்கர்ஸ் அண்ட் டூவர்ஸ். திங்க் மட்டும் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. அதுக்கு என்ன வேலையோ அதையும் செய்யணும் இல்லையா? அத செய்ய மறந்துட்டு 39 வயசுல என்கிட்ட வரும்போது எங்களுக்கு டென்ஷன். என்ன டென்ஷன்? இவங்க 2 பேரும் வொர்க்கிங். குழந்தைக்கு ஃபர்ஸ்ட்டு பையனுக்கு 14 வயசு ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் தான் அவங்க 2வது குழந்தைக்கே பிளான் பண்றாங்க. அவங்களோடது தான் வேணும்னு சொல்றாங்க. ஏற்கனவே ஒரு ஐவிஎஃப் பண்ணியும் எம்ப்ரியோ வரல. ஸோ இவங்களுக்கு விட்டமின்ஸ்லாம் குடுத்து, ஒரு 2 மந்த்ஸ்க்கு எல்லாம் ரெடி பண்ணி, எல்லாம் பண்ணி ஐவிஎஃப் பண்ணி 2டே எம்ப்ரியோ தான் வந்துச்சு. அந்த 2 எம்ப்ரியோ வச்சு அவங்களுக்கு குழந்தை நல்லபடியா பொறந்துருச்சு. ஆனா, இதுல உங்களுக்கு தெரிய வேண்டியது என்னன்னா, 2வது குழந்தை வேணுமா, வேணாமான்ற முடிவ தெளிவா எடுத்துருங்க. ஃபர்ஸ்ட்டு குழந்தை பொறந்து ஒரு 1 1/2 வருஷத்துலேருந்து 3 வருஷம் வரைக்கும் நீங்க பிரேக் எடுத்துக்கோங்க. ஏன்னா, அந்த குழந்தைய வளர்க்கணும், அவங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணணும், இதெல்லாம் பண்ணிட்டு 3 வருஷம் கழிச்சு, அடுத்த 2 வருஷத்துக்குள்ளார குழந்தை பெத்துக்கிறதுக்கான விஷயத்த கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட்டு குழந்தை பொறந்து 5 வருஷத்துக்குள்ளயாவது 2வது குழந்தைய கட்டாயம் பெத்துக்கோங்க. இது எல்லாமே 35 வயசுக்குள்ள இருக்க பெண்மணிக்கு நாங்க சொல்ற அட்வைஸ். இதே உங்களுக்கு 35 வயசுக்கு மேல தான் ஃபர்ஸ்ட்டு குழந்தைய பெத்துக்கிட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு குழந்தை பர்த்டே அன்னைக்கே நீங்க அடுத்த குழந்தைக்கு பிளான் பண்ணலாம், யோசிக்கலாம். 1 வருஷத்திலேயே யூட்ரஸ் சூப்பரா ஹீல் ஆயிடும். அடுத்தது 35 வயசுக்கு மேல இருக்க பெண்மணிகள் 2வது குழந்தைக்கு பிளான் பண்ணும்போது, ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள் தான் நாங்க எப்பயுமே சொல்றது. அதனால 2ண்ட் குழந்தை வேண்டும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, அதுக்கு ஆக்டும் பண்ணுங்க. சீக்கிரம் குழந்தையும் பெத்துக்கோங்க.